டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1ல் எக்ஸசைஸ் 1.4 வந்துட்டு நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.3 வரை இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி பேசிக்கான ஒரு எக்ஸசைஸ் தான். ஆனால் இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எப்படி கொண்டு போகுதுன்னா, இதுக்கு முன்னாடி இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்ஸில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையாவே நாலேஜை கொடுக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டாபிக் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸோட கிளியர் விசன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு எய்மோட இந்த எக்ஸசைஸ் இருக்குது அப்படின்றது நம்ம தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ரிவ்யூ பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்துட்டு ஒரு 4 மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபிகர்ஸ் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துட்டு இதிலேருந்து அது கிராஃப் மாதிரி இருக்குது. அந்த கிராஃபை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த 4 கிராஃபையும் நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸாக இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்றது நமக்கே தெரியும். அந்த மாதிரி பார்த்து நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி அடுத்து 2வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு A to Bயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதில் f(x) வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கீ கொடுத்துட்டு, செகண்ட் சம்மில் வேறு வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவோட வேல்யூ கொடுத்துட்டு பியோட வேல்யூ கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சில எஃப்பில் வந்துட்டு சில விஷயங்களை ரெப்ரசன்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்றதையும் டேபிள் அண்ட் ஆரோ டயக்ராம் கிராஃப் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இதில் இதே மாதிரியான ஒரு சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸில் இருக்க அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த சம்மை போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி அடுத்த சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது 2வது சம்மில் கோடொமைன் கொடுத்த மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது 3வது சம்மில் ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் எஃப் வந்துட்டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேராக கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 3ஐயும் கேட்டிருக்காங்க. ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃப், இந்த 3ஐயும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 2 சம்முமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு சம்மையும் சேர்த்து மொத்தம் 3 சம்முமே ஒரே மாதிரியான சம் தான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது முக்கியமான ஒரு சம்மாக நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சம்மாக நம்ம என்ன பண்ணலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து 4th சம் வந்து பார்த்திங்கன்னா 4th and 5th வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு விஷயந்தான். அதிலிருந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான் 6th சம்மும் 7th சம்மும் நமக்கு இருக்குது. 4th and 5th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது n to n நேச்சுரல் நம்பர் அப்படின்ற மாதிரியான நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பராக எடுத்துக்கிட்டு அதிலேருந்து f(x)ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க 2x - 1ன்ட்டு. அதிலேருந்து அது ஒரு 1 பட் நாட் ஆன் டூ அப்படின்ற மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க 4ல். அதே மாதிரி 5 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா f(x)க்கு பதிலாக f(m)ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் f(x), எம்ன்னு எடுத்துக்கிட்டால் f(m) அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனுமே ஒரு 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. 4th செம்மை கம்பேர் பண்ணும்போது 5th செம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு நிறையா லைன்ஸ் வராது கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு. பட் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த f(m) தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கும். அதை நம்ம சம்மில் எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து 6th செம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா A அப்படின்ற ஒரு டொமைன் கொடுத்துருக்காங்க. B அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. தட் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர் செட்டவே நம்ம பியா எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபங்க்ஷன் எப்படி வந்துட்டு நம்மளுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to Bயாக இருக்குது. அப்போ ஏன்றது டொமைனாகவும் பின்றது கோடொமைனாகவும் எடுத்துக்கலாம். இங்கே டிஃபைன்டு பை f(x) = x³ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூபிக் ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்மளுக்கு ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 1 ஆன்டூவா இன்டூவா இல்லை வேறு மாதிரியான ஃபங்க்ஷன்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கலாம். அடுத்து 7th ஒன் அப்படின்றதுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 and 6 வந்துட்டு ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஈஸியாக நம்ம வந்துட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் கொண்டு வந்துடலாம். 6 and 7 வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ஓப்பன் கொஸ்டின்ஸ் தான். பட் என்ன பண்ணணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 விஷயம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே 7th ஒன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 and 6th மாதிரி தான். பட் இங்கே எப்படி டிக்ளேர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 and 6ல் இருக்க அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ்
ஆர் நாட். அந்த பைஜெக்டிவ் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இங்கே புதுசாக பார்க்குறோம். பைஜெக்டிவ் அப்படின்றது நான் இதுவரையும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏன்னா நம்ம இதுவரையும் வெறும் எக்ஸாம்பிள்ஸில் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இப்போ எக்ஸசைஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இது மாதிரியே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இலுஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இந்த சாப்டரோட தியரி போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அதோட ரிவ்யூ, ஃபுல் மார்க் இந்த சாப்டரில் வாங்குறதுக்கும், ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் மாற்றி கேட்டாலுமே அதில் மார்க் வாங்குறதுக்கும் என்ன பண்ணணுன்ற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஏரியாஸ் எல்லாமே கவர் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்னா வெரி வெரி சிம்பிள். ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பைஜெக்டிவ்னு சொல்கிறோம். என்னென்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அண்டு on2. 1 அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கணும், on2 ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அதை என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கா இல்லையான்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 7ல் 2 பார்ட் கொடுத்துருக்காங்க, 1 and 2ன்னு. அது ரெண்டையுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும், பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணலாம், ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து 8th சம் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்ற டொமைன், பின்ற டொமைன் கொடுத்துட்டு அதில் பின்றது டொமைன் இல்லை கோடொமைனாக கொடுத்துட்டு எஃப்ன்றதை வந்துட்டு ஏ டு பின்னு கொடுத்துருக்கிறதுனால தான் நான் பியை வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எஃப் கோஸ் டு ஏ கோஸ் டு பி, எஃப் சச் தட் ஏ கோஸ் டு பி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் டிஃபைன்டு கொடுத்துருக்காங்க. எஃப்ஆஃப்எக்ஸோட டெஃபனிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஆஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு இருந்துச்சுன்னா இது ஒரு on2 ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா, இப்போது ஏவும் பியும் நான் கொடுத்துட்டேன், அதே மாதிரி ஃபங்க்ஷனும் ஏ டு பி தான் போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டேன், டெஃபனிஷனும் கொடுத்துருக்கேன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றது நான் சொல்லிட்டேன், on2 ஃபங்க்ஷன் நான் சொல்லிட்டேன்னா இப்போது அதை வந்துட்டு நம்ம முதல்ல on2 ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து அப்படி இருந்ததுன்னா அது ஏ அண்ட் பியோட வேல்யூ என்னன்னு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இதுக்கான ஆன்சர்ஸை கொண்டு வந்தோம்னா போதும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஆன்சர் கொண்டு வரதுக்கான மெத்தடை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றதில் தான் இந்த கொஸ்டினோட ட்ரிக்ஸ் இருக்குது. அதை நம்ம சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்து 9th ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, இதே மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது. இதே மாதிரியான சம் வந்து ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது. அதே கால்குலேஷனை இங்கே எடுத்து நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அடுத்து 10th கிட்டத்தட்ட 9 and 10 சேம் ஒரே மாதிரி தான். அந்த எக்ஸாம்பிள் சம்மோட சேர்த்து 3 சம்ஸை ஒரே மாதிரி பார்த்து பழகுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரியான ஒரு தியரி சம் 11 and 12, அதாவது 11 and 12 வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரி சம். அந்த தியரி சம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லையும் இதே மாதிரி ஒரு தியரி சம் பார்த்துருக்கோம். 11 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதிலிருந்து நம்ம எப்படி வந்துட்டு ஆன்சர் கொண்டு வரோன்றதை நான் உங்களுக்கு கிளியராக அப்டேட் பண்ணுறேன். பட் 12th அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பட் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு செட்டை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செட்டாக பிரித்தோன்னா மொதல் கொஸ்டின் தனியாக பிரிஞ்சிருது, 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரே மாதிரியான கொஸ்டின் அப்படின்ற மாதிரி பிரியுது. அப்புறம் 4, 5 சிம்பிள், அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணோன்னா அதாவது இன்னும் கொஞ்சம் மற்ற விஷயத்தையும் சேர்த்து, அதாவது இப்போ நம்ம 4, 5ல் பியூர்லி அது வந்துட்டு ஃபங்க்ஷனாக இல்லையா, என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அதுவே 6 and 7ல் வந்து என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அதே தான் கண்டுபிடிக்கிறோம். பட் என்னென்னா பைஜெக்டிவ் அப்படின்றது 7thலையும் 6th வந்துட்டு ரேஞ்ச் அப்படின்றது இருக்குது. அப்போ 4, 5, 6, 7 ஒரே மாதிரி நம்ம பார்க்கலாம். அடுத்து 8th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கான்செப்ட் அப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அதுவுமே இந்த 4, 5, 6, 7ஓட ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது பை சம் மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதிலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு சம்மாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9th 1ம் 10th 1ம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ஒரே மாதிரியான ஃபார்மேட். 11th வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பார்த்து போடணும். 12th வந்துட்டு ரொம்ப ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளோட எக்ஸாம்பிளில் இதே மாதிரி ஒரு தியரி சம் இருக்குது. இதை பேஸ் பண்ணி 11 and 12 ஒரே காம்பினேஷனாகவும் 9 and 10 ஒரு காம்பினேஷனாகவும் 8th வந்துட்டு தனியாக வச்சுட்டு எப்படி மூவ் பண்ணணுன்ற மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி 5, 6, 7 வந்துட்டு ஒரே காம்பினேஷனாகவும், அதே மாதிரி 1 வந்துட்டு தனி தான், 2 and 3 மட்டும் எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீக்கு போகலாம். ஆன்சர் கீயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆன்சர் கீயில் டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் இஸ் given below represent the function, give the reason for your answer concerning each
கிராஃப். ஒவ்வொரு கிராஃபுக்கும் உங்களோட ஆன்சரை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்டுக்கு நம்ம வரலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லா கர்வுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். வெர்டிக்கல் லைன் ஒன்று வரைஞ்சிருக்கேன். பாருங்கள், வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கேன். அந்த வெர்டிக்கல் லைனாக பார்த்துக்கோங்க, அது டாட்டாக இருக்குது. அந்த வெர்டிக்கல் லைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வெர்டிக்கல் லைன் தான் வரையணும். இதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் லைன் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுதுன்னா இங்கேயும் வெட்டுது, இந்த இடத்துலையும் வெட்டுது. P&Q ரெண்டு இடத்துலையுமே வெட்டுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கும்போது என்ன வருதுன்னா ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும்தான் வெட்டுது. வேறு எங்கே நான் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாலுமே என்ன வரும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் வெட்டுறதுனால இது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எஸ் டைப்பில் இருக்குது. கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல போட்டாலுமே என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு மீட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக வந்து என்னவாக இருக்காதுன்னா ஃபங்க்ஷனாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கடுத்து 4th ஒன்றில் இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நீங்கள் போட்டாலும் ஒரு இடத்துல தான் வெட்டும். அதனால இதை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். அப்போது ஃபங்க்ஷன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லைன் வந்துட்டு ஒரு தடவை மட்டும் அந்த கர்வில் டச் ஆச்சுன்னா, ஸ்ட்ரெயிட் லைன் வெர்டிக்கல் லைன் அந்த கர்வில் ஒரு தடவை மட்டும் டச் ஆச்சுன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம எதுக்கு போகலாம் அப்படின்னா அதோட சொல்யூஷன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனை கிளியராக சொல்கிறேன். அப்போது வந்துட்டு 1 and 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் கிடையாது, 2 and 4 வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறோம். இப்போ பாருங்கள், the curve figure in 1 and 3 do not represent the function. ஆமாம், as the vertical line meet the curve in 2 or more points. அப்போ 2 or more points வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மீட் பண்ணுறதுனால இது வந்துட்டு என்னவா இருக்காதுன்னா ஃபங்க்ஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அப்போது 1 and 3 வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா the curve in figure 2 and 4 represent the function. அது ஒரு represent the function சொல்கிறோம். as the vertical line meet the curve in அட்மோஸ்ட் 1 பாயிண்ட். அப்போ என்ன அர்த்தம்னா ஒரே ஒரு எவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு பாயிண்டோட தான் அந்த கர்வில் வந்துட்டு அந்த வெர்டிக்கல் லைன் மீட் ஆகுது. அதனால இதை ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். அடுத்து ரெண்டாவது செம்ம பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெட் எஃப் represent a goes to b on function. அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது. by defined f of x is equal to x by 2 minus 1. a ஓட வேல்யூ வந்துட்டு 2 4 6 10 12 and b is equal to 0 1 2 4 5 9. represent f by எப்படி சொல்லணும், நம்ம set of ordered pair சொல்லணும், டேபிள் ஃபார்மேட் சொல்லணும், and arrow diagram சொல்லணும், கிராஃப் சொல்லணும். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். சம்மில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தோட இமேஜை வந்துட்டு கிளியராக கண்டுபிடிக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா சொல்யூஷன்ஸில் ஸ்டார்டிங்கில் நான் என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட ஏ அண்ட் பியை வந்துட்டு கிளியராக கொடுத்துட்டு ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் பண்ண சொன்னால் அந்த டெஃபினிஷனையும் கிளியராக கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இமேஜ் என்னவாக இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 0 கிடைக்குது, எஃப் ஆஃப் 4க்கு வந்துட்டு 1 கிடைக்குது, எஃப் ஆஃப் 6க்கு வந்துட்டு 2, எஃப் ஆஃப் 10க்கு வந்து பார்த்திங்கன்னா 4, எஃப் ஆஃப் 12க்கு வந்துட்டு 5 கிடைக்குது. இதில் எப்படி போட்டேன் அப்படின்றது உங்களுக்கே தெளிவாக தெரிஞ்சிருக்கும். பை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு -1 பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் கொடுத்துருக்கேன். செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்னால் வேறு ஒன்றுமே இல்லை, 2 எடுத்தப்போ நம்மளுக்கு ஆன்சர் 0 வந்துச்சு இல்லையா, அப்போ 2,0 அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய பேர். அடுத்து 4 எடுத்தப்போ நமக்கு 1 கிடச்சிருக்கு இல்லையா, அப்போ 4,1. அதே மாதிரி 6,2, அடுத்து 10,4, அடுத்து 12,5 அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செட் ஆஃப் பேரை வந்துட்டு ரொம்ப தெளிவாக எழுதணும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே செட் ஆஃப் பேர் அதே மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ டேபிள் ஃபார்மெட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே நம்ம டேபிள் ஃபார்மெட்டுக்கு எழுதணும். என்னென்னா எக்ஸுக்கு நம்ம எடுத்து டொமைன் இருக்க வேல்யூ பூரா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு கோடொமைன் வேல்யூ பூரா நம்ம என்ன பண்ணிடணும் ஒய்ன்னு சொல்லி நம்ம கிளியராக கொடுத்துட்டோம்னா 2க்கு 0 வந்துச்சு, 4க்கு 1, அப்போது 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5 அப்படின்றத ரொம்ப கிளியராக டேபிள் ஃபார்மெட்டுக்கு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதிலிருந்து நம்ம வந்துட்டு ஆரோ டயக்ராம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஆரோ டயக்ராம் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டான சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதியிருக்கேன். அதவே கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் சம்ஸ்லையும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பிக்டோரியல் டயக்ராம் பாருங்கள், ரொம்ப ஈஸி. ஏ டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் நான் எழுதியிருக்கேன். பி டொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எழுதிட்டேன். எல்லாத்துக்கும் கரெக்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸையும் நான் கரெக்டாக வரைஞ்சிருக்கேன். அதுக்கு ஃபங்க்ஷன்ஸோட கனெக்ஷன்ஸையும் கரெக்டாக நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2க்கு 0 தான், 4க்கு 1 தான், 6க்கு 2 தான், 10க்கு 4, 12க்கு 5 அப்படின்ற மாதிரி இருக்குது. 9 அப்படின்ற ஒரு கோடொமைன் எலமெண்ட், தட் மீன்ஸ் இமேஜுக்கு என்ன இல்லைன்னா ப்ரீ இமேஜ் இல்லை. அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நமக்கு டொமைனில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அப்போ லெட்டஸ் ரெஃபர்சன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோ டயக்ராம் நமக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் ஒன்று மட்டும் சொல்ல வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பிளாட்டிங் பாயிண்ட்ஸை வந்துட்டு நீங்கள் தெளிவாக இங்கே சொல்லணும். அதனால பிளாட்டிங் பாயிண்ட்ஸை தெளிவாக சொல்லிவிட்டு அதவே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அழகாக நானே கையிலே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பென்சில் அண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட் இந்த லைன் ஒன்று போட்டுருங்க. அடுத்து எவ்வளோ லைன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள். அது வந்து செகண்ட் எலமெண்ட்டு எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு எங்கே தேவைப்படும்னா வெர்டிக்கல் லைனில் தேவைப்படும். அப்போ 0, 1, 2, 4, 5 அப்படின்றது தான் இங்கே இருக்குது. அப்போ 5க்கு மேலே தேவைப்படாது. அதனால் இந்த கோடு சிறுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்துட்டு 2, 4, 6, 10, 12ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 12 வரையும் போகணும். இந்த பக்கம் ப்ளஸில் 12 வரையும் போகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், தள்ளி வச்சுட்டு கரெக்டாக ஸ்கேலை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருங்க. ஸ்கேலை இந்த இடத்துல வச்சுட்டு ஒவ்வொரு சென்டிமீட்டருக்குமே என்ன பண்ணுங்கள், கரெக்டாக மார்க் பண்ணி 0, 1, 2, 3 கரெக்டாக போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ளாட்டிங் பண்ணுறது தெரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 8th 9th பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ளாட்டிங் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டிங் பண்ணுறதுல இருக்கா டவுட் இருந்ததுன்னா அவங்க எனக்கு என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த சம் முடியுது. அடுத்து சம் நம்பர் 3. சம் நம்பர் 3ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் தி ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இது வந்துட்டு செட் ஆஃப் ஆர்டர்டு பேர் கொடுத்துட்டு அதே மாதிரி கேட்குறாங்க. அங்கே 4மே கேட்டிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர்டு பேர் கொடுத்துட்டு மிச்சம் 3 மட்டும் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ ஈஸியாக நீங்கள் வாட்டுக்கு போட்டுடலாம். இப்போ ஆரோ டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கேட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். 1 இருக்குது, பேரில் 1 இருக்குது. ரெண்டாவது பேரில் என்ன இருக்குன்னா 2 இருக்குது. அடுத்து மூணாவது பேரில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அடுத்து 4வது பேரில் இடத்துல 4 இருக்குது. அடுத்து 5வது பேரில் இடத்துல 5 இருக்குது. அப்போ இதுதான் டொமைன். இதே கோடொமைன் வந்து பார்த்திங்கன்னா பேரில் 2வது இடத்துல 2 இருக்குது. எகெயின் 2வது பேர்லையும் 2வது இடத்துல 2 தான் இருக்குது. அப்போ எழுத தேவையில்லை. 3வது பேர்லையும் 2வது இடத்துல 2 தான் இருக்குது. அப்போ அதுவுமே எழுத தேவையில்லை. அடுத்து நம்ம எதை எழுதினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 4th இதை மட்டும் நம்ம கிளியராக எழுதினா மட்டுமே போதும். 4th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் இடத்துல 3 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் 5th ஒன்றில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷனில் 4 இருக்குது. அதனால இப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா 4th இருக்கக்கூடிய 3ஐயும் அடுத்து இருக்கக்கூடிய 4ஐயும் தெளிவாக எழுதிக்கிறோம். அவ்வளோதான். அப்போது கோடொமைனில் 3 எலமெண்ட் தான், டொமைனில் 5 எலமெண்ட் இருக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த இடத்துல வந்துட்டு கிளியராக உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாகவும் நான் ஆரோ டயக்ராம் கரெக்டாக போட்டிருக்கேன். உங்களுக்கே தெரியும் இது எப்படி கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்றது. அதவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எதுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஃபார்மெட். டேபிள் ஃபார்மெட்னால் வேறு ஒன்றுமே இல்லை, நீட்டாக எக்ஸ் ஒய் தான் போடணும். முதல்ல வரக்கூடிய எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுன்னு வச்சுக்கணும். அதனால் கிளியராக எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன். டொமைனோட எல்லா எலமெண்ட்டையும் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு டொமைனோட எல்லா எலமெண்ட்டையும் எக்ஸ்னு வச்சுக்கிட்டு கோடொமைனோட எலமெண்ட் வரக்கூடிய அதுக்கான கரெக்டான இமேஜ் எல்லாத்தையுமே நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து கிளியராக முடிச்சிருக்கேன். ஈஸி தான் இந்த சம் நீங்கள் போட்டு முடிக்கிறது. அதுக்கடுத்து கிராஃபிக்கல் ஃபார்ம் அப்படின்றதுல பிளாட்டிங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 2, 4க்கு 3, 5க்கு 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை நான் ஃப்ளாட்டிங் பாயிண்ட்டாக தெளிவாக எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஃபை நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். கிராஃப் ஏற்கனவே எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே ஃபார்மெட்டை யூஸ் பண்ணுங்கள். டொமைனை பொறுத்தளவுக்கு எக்ஸில் வரது பூரா டொமைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ 1 to 5 வரையும் இருந்தாலே போதும். நான் 6 வரையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணியிருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 வரையும் மேக்ஸிமம் போகுது. நான் அதுலேயும் ஒரு 6ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ மற்றதை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ் போடுறேன். இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், ஸ்கேல் எப்படி கரெக்டாக வச்சு பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கேல் எப்படி கரெக்டாக வச்சு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தெளிவாக போட்டிங்கன்னா படம் தெளிவாக வரும். சரிங்களா?
ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டிங் கிளியராக பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் ஃபார்ம் கிடச்சிரும். அப்போ நம்ம கிளியராக நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் செம்மை முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த்து செம்குள்ளே போகிறோம். ஃபோர்த்து செம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4, 5, 6, 7 ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டுருக்கேன். அதே மாதிரி நம்ம பார்க்கலாம். 4, 5, 6, 7 பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தட் ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் என் கோஸ் டு என். அப்போது நேச்சுரல் நம்பர்லேருந்து நேச்சுரல் நம்பருக்கு தான் போகுது. டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x - 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ அதை 1 பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக சொல்லிடுறேன். 1 அப்படின்றது என்ன அப்படின்னா கன்ஃபார்மாக டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் என்ன இருக்கணும்னா கோடொமைன் எலமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட கனெக்ஷன் இருக்கணும். ஒரே எலமெண்ட்டோட கனெக்ஷன் இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் அது 1 ஃபங்க்ஷன். ஓகே, அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுக்குமே கனெக்ஷன் எங்கே இருக்கணும்னா டொமைனோட கனெக்ஷன் இருக்கணும். அப்போ இப்போ ஏதாவது ஒரு இதில் இருக்கக்கூடிய இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜுக்கு கோடொமைன் இமேஜுக்கு டொமைனோட பேர் இல்லாட்டினா இப்போது இந்த இதை நம்ம ஆன் டூன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றா இருந்தால் கூட ஆன் டூ சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம சம்குள்ளே போகலாம். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். 1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா டொமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எங்கே இருக்கணும்னா அதோட கோடொமைனில் இருக்கணும். எந்த ஒரு 2 டொமைனில் இருக்கக்கூடிய 2 எலமெண்ட்டுக்கும் ஒரே எலமெண்ட் கோடொமைனில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டொமைனில் இமேஜ் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அது என்ன அர்த்தம்னா ஆன் டூ அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், இதை ஃபங்க்ஷன் இதெல்லாம் கரெக்டாக எழுதி பழங்க. சொல்யூஷன் ஃபங்க்ஷன் எஃப் such that n goes to n defined by f of x is equal to 2x - 1 அப்படின்ற மாதிரி தெளிவாக நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா முதல்ல எடுத்தோடனே நேச்சுரல் நம்பர்ஸ் தான் அப்படின்றதுனால டொமைன் நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால நான் x is equal to 1 ஸ்டார்ட் பண்ணுறேன். x is equal to 1 ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா f of xக்கு இந்த 2x - 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ணி போடுறப்போ எனக்கு ஆன்சர் வந்துட்டு 1 கிடைக்குது. ஓகே, அதே மாதிரி x is equal to 2 போடுறப்போ 3 கிடைக்குது. x is equal to 3 போடுறப்போ x is equal to 5 கிடைக்குது. இது அப்படியே போச்சுன்னா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x - 1 அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாமே ஆட் நம்பராக தான் வரும். ஒரு நம்பர் விட்டே கிடைக்கும். 2, 4, 6லாம் வரவே வராது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பரு கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலமெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரே மாதிரியான எலமெண்ட் இல்லை, வேறு எலமெண்ட்டாக மாறிட்டே தான் போகும். அப்போ 1க்கு வந்துட்டு 1, 2க்கு 3, 3க்கு வந்துட்டு 5, அதே மாதிரி 4க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7, இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். அப்போ அதனால நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட தான் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஆனால் என்ன இருக்குன்னா இடையில இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். உங்களுக்கு நீட்டாக ஸ்டேட் பண்ணி விளக்கி சொல்லியிருக்கேன். அதுலேருந்து உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி சொல்லியிருக்கோன்னா thus the different element of n have different image in the codomain. அதாவது different element of domain n have different image in the codomain n. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் சொன்ன மாதிரி தான். அப்போ அந்த ஃபங்க்ஷன் இஸ் 1 ஃபங்க்ஷன். கோடொமைன் ஆஃப் எஃப் இஸ் எஃப் ஆல்சோ என்ன கொடுத்துருக்கோம், என்னன்னு கொடுத்துருக்கோம். பட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 3, 5 அப்படின்ற மாதிரி தான் கோடொமைனோட டச் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 2, 4 இந்த மாதிரிலாம் வராதுனால என்னோட சப்செட்டாக தான் இருக்குது ரேஞ்சு நினச்சிக்கோங்க. என்னோட சப்செட்டாக இருக்கே தவிர எண்ணுக்கு ஈக்குவலாக இல்லாதனால இதை நம்ம என்னென்னு சொல்ல முடியாதுன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. பட் இது என்னன்னு சொல்லலாம்னா இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லாத 1 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம்னா இன்டூ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்டூ ஃபங்க்ஷன்ஸ். அதனால இது வந்து பார்த்திங்கன்னா எஃப் இஸ் 1 பட் நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இதுக்கு அடுத்து ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் 4th செம்மும் 5th செம்மும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ட்டு. அதே பாயிண்டோட நீங்கள் பாருங்கள். பட் இந்த இடத்துல தான் உங்களுக்கு 4th and 5th டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே m² m இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாக இருக்கும். கால்குலேஷன் தெளிவாக தெரிஞ்சவங்களுக்கு அதுவுமே பிரச்சனை கிடையாது. ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. த ஃபங்க்ஷன் எஃப்
n goes to n defined by f of m is equal to m squared plus m plus 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுவுமே நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால இங்கே எக்ஸுக்கு பதில் m இருக்கிறதுனாலையும் m is equal to 1 அப்படின்ற மாதிரி சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். அப்போ f of 1 அப்படின்றது இந்த மாதிரி கிடைக்குது. அதாவது 1 squared plus 1 plus 3 அப்படின்ற மாதிரி டோட்டலாக 5 அப்படின்றது ஆன்சர். இதே மாதிரி m is equal to 2 போடுறோம், 9 தான் ஆன்சர். m is equal to 3 போடுறோம், 15 தான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா இன்ஃபினிட்டி வரையும் போகும். இதுவுமே என்ன ஆகும்னா இன்ஃபினிட்டி வரையும் போகும். இதுவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்னென்னா அவங்க ஒன் ஃபங்க்ஷனாக தான் கேட்டிருக்காங்க. அதனால இது ஒன் ஃபங்க்ஷனாக இல்லையான்னு மட்டும் சொன்னாலே போதும். இப்போ பாருங்கள், 1க்கு 5 வேல்யூ கிடச்சிருக்கு, 2க்கு 9 வேல்யூ கிடச்சிருக்கு, 3க்கு 15 வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் இதுவுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இதுவும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட், ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட தான் என்ன வச்சுருக்கேன் கனெக்ஷன் வச்சுருக்கிறதுனால இதை நம்ம ஒன் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லலாம். சரியா? அதுக்கான சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். thus the different element of n have different image in the codomain. So f of the function f is one function அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அப்போ இதோட உங்களுக்கு 5th சம் கிளியராக முடிச்சாச்சு. 6th and 7th இதே மாதிரியான ஒரு வழிகாட்டி தான். பட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சை மட்டும் கரெக்டாக நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும். ரேஞ்சை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு கிளியராக பிளான் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம்னா எஃப் இப்போது லெட் ஏ வந்துட்டு 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. பி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரல் செட்டுன்னு எடுத்துக்கிட்டோம், நேச்சுரல் நம்பரோட செட்டு. அதனால பி வந்து நேச்சுரல் நம்பர் தான். அப்போது ஃபுல் நேச்சுரல் நம்பரோட செட்டு. அப்போ எஃப் அப்படின்றது எப்படி டிக்ளேர் ஆகுதுன்னா ஏ கோஸ் டு பி அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் கிடைக்குது. இங்கே டிஃபைன்டு பை என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக நீங்கள் வந்து சம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஞ்சு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டி தி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்டிருக்காங்க. ரெண்டையுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். the function f a goes to b, b வந்துட்டு நேச்சுரல் நம்பர், அப்புறம் டிஃபைன்டு ஆஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா f of x is equal to x cube. அப்போ இது நேச்சுரல் நம்பர் அப்படின்றது நமக்கு இருக்குது. இருந்தாலுமே நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கிவனில் எப்பயுமே எழுதிக்கணும். ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு a is equal to 1 2 3 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 4 எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 4 எலமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்றதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 1 கியூப் 1ன்னு கிடைக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2க்கு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கும் போது 2 கியூப்ன்றது 8ன்னு கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடுறப்போ எஃப் ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 3 கியூப், அப்போ 27 கிடைக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 4 கியூப், அப்போ 64 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன். இங்கே வந்துட்டு த இமேஜ் ஆஃப் 1 2 3 4 ஆர், அதாவது 1 2 3 4ஓட இமேஜ் என்னென்னா 18 27 64 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ தஸ் த ரேஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 27 64 அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனாக இருக்கும்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் இதில் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே சொல்கிறோம். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன அப்படின்னா சின்ஸ் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் n have different image in the codomain, so the function f is one function. பட் ஆனால் கோடொமைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா f வந்துட்டு நேச்சுரல் நம்பர் அப்படின்றதுனால இந்த இடத்துல ரேஞ்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சி 18 27 64 அப்படின்றது மட்டும்தான் எடுத்துக்குது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இதில் கவர் ஆகலை. அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சப்செட். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சப்செட்டாக இருக்கே தவிர என்னாவே இல்லாதனால இது என்ன கிடையாதுன்னா ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இன்டூ ஃபங்க்ஷன். அதனால எஃப் இஸ் 1 அண்டு இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக 6th சம் முடிஞ்சிருக்கும். 7th சம் இதே ஒரு ட்ரெண்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7th சம்முக்கு போனால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 7th சம்மை நான் வாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் ஸ்டேட் வெதர் த ஃபங்க்ஷன் இஸ் பைஜெக்டிவ் ஆர் நாட். ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். பைஜெக்டிவ் ஆர் நாட்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அதுக்கு ஒன் ஃபங்க்ஷனான்னு சொல்லி செக் பண்ணணும், அப்புறம் ஆன் டூ ஃபங்க்ஷனான்னு சொல்லி செக் பண்ணணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான்
அதை நம்ம பைஜெக்டிவ்னு சொல்ல முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்றப்ப இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர் கோஸ் டு ஆர் அப்படின்ட்டாங்க. அப்போ ஆர் டு ஆர் அப்படின்றது என்னென்னா ரேஷனல் நம்பர்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரை வரும், பாயிண்ட் சம்திங்கும் வரும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக இதோட டொமைன் ரேஞ்சை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா மட்டும்தான் இஸ் இட் பாசிபிள். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கா அப்படின்றத மட்டும் நான் செக் பண்ணுறேன். அதை செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூவை 0ன்னு எடுத்துக்கிட்டேன். எக்ஸோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டேன். 0 எடுத்துக்கிட்டு போட்டு பார்த்தா 1ன்னு ஆன்சர் கிடைக்குது. சரியா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 0 எனக்கு வரணுன்றதுக்காகவே -1/2 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா -1/2 எடுத்தால் கண்டிப்பாக 0 கிடைக்கும். இங்கே -1/2 இருக்குது. அந்த -1/2 வரணுன்றதுக்காகவே -3/4 அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் நாங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக 0வோட எலமெண்ட் 1, -1/2வோட எலமெண்ட் 0, -3/4ஓட எலமெண்ட் -1/2. இந்த மாதிரி என்ன கிடைக்குதுன்னா டிஃப்ரெண்ட் டொமைன் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கோடொமைன் எலமெண்ட் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குது. அப்படின்றப்ப இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் of R have different image in codomain, then it is possible to every element in codomain has pre-image in domain. So this function is 1 and onto function. அப்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நான் என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாருங்கள் இப்போ 0 அப்படின்னு சொல்லி நான் இங்கே எடுத்துக்கிட்டேன். இங்கே இருக்கிற 0வுக்குமே கனெக்ஷன் வந்துட்டு 1/2ஓட இருக்குது. இங்கே -1/2ன்னு எடுத்துக்கிட்டேன். -1/2க்கு கனெக்ஷன் -3/4 இருக்குது. அப்போ எவ்ரி எலமெண்ட் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் டொமைன் எலமெண்ட்டோட ஜாயிண்டில் இருக்கும். அப்போ இங்கே வந்து கோடொமைனில் எந்த எலமெண்ட்டும் ஃப்ரீயாக இருக்காது. எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே என்ன இருக்குன்னா மேட்சிங் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணிடுறோம். அதனால என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்துட்டு அப்டேட் வந்துட்டு பைஜெக்டிவ் அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்முக்கு இதுக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆர் கோஸ் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் = 3 - 4x² அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா நார்மலாக ஒரு 0வை கொடுக்குறேன், அப்புறம் 1 கொடுக்குறேன், -1 கொடுக்குறேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு டொமைனில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட கனெக்ஷன் இல்லாமல் ஒரே எலமெண்ட்டோட எனக்கு கனெக்ஷன்ஸில் இருக்குது. அப்போ இது போல் 1-2 ஃபங்க்ஷன்ஸ் இல்லை. பாருங்கள் x = 1 கொடுத்தாலும் -1 தான் வருது, x = -1 கொடுத்தாலும் -1 தான் வருது. ஏன்னா x² அப்படின்றது இங்கே இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக R2Rஐ பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா இதுக்கு ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் ஸ்கொயர் பண்ணாலுமே ஒரே மாதிரி வேல்யூ வரதுனால இது வந்துட்டு ஒன்றா இருக்காது அப்படின்னா அது பைஜெக்டாகவே கிடையாது. ஏன் அப்படின்னா சின்ஸ் 1, -1 ஆஃப் டொமைன் ஆர் ஹேவ் சேம் ப்ரீ இமேஜ் -1 இன் கோடொமைன் ஆர் அப்படின்ற மாதிரி முடிக்கிறோம். அப்போது +1க்கும் -1க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீ இமேஜ் என்ன இருக்குது -1 தான் இருக்குது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது. இது பைஜெக்டிவ் நாட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். சரியா? இப்போ நம்ம அடுத்து இருக்கக்கூடிய சமுக்கு போகலாம். அடுத்து 8வது சம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா let a = -1, b = 0, 2 if the function f a goes to b defined by f of x = ax plus b is an onto function. அது ஒரு onto function அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல onto ஃபங்க்ஷனாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. onto ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக onto ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சம்மை வந்துட்டு விளக்கமாக ஏவும் பியும் இங்கே எழுதிட்டோம். த ஃபங்க்ஷன் எஃப் ஏ கோஸ் டு பி டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இஸ் அன் ஆன்டு ஃபங்க்ஷன். அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா ஒரு ஆன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றதவே நம்ம சொல்லிடலாம். அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா x = -1. ஏன்னா டொமைன் வந்துட்டு -1 ஸ்டார்ட் ஆகுது. அதனால் -1 கொடுத்துட்றேன்.
பாருங்கள் ஏஸ் ஈக்குவல் டு -1,1 இருக்கிறனால எக்ஸோட வேல்யூ -1 + 1 நம்ம கொடுத்தே ஆகணும். அதை எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க பயன்படுத்துகிறேன். b மைனஸ் ஏ கிடைக்குது. அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கிறேன். அது a ப்ளஸ் பியை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம் பண்ணுறேன். சம் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பியோட வேல்யூ 1 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. பியோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூவை டேரெக்டாகவே 0 + 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா இது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட்டான வேல்யூஸோட இருக்கும், கம்ப்ளீட்டாகவும் ஃபில்லப் ஆகிருக்கும். அப்போ ரெண்டே வேல்யூ தான் இருக்குது. அப்போ கம்ப்ளீட்டடாக இருக்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 0வும் 2வும் என்னவாக இருக்குன்னா ஒன்று இதோட இமேஜாக இருக்கும், இல்லாட்டா இதோட இமேஜாக இருக்கும். அப்போ f is an onto function. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் A have different image in B அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போது f of -1 + f of 1 = 0 + 2 அப்படின்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா சம்குள்ளே போகிறோம். சம்மில் வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ 1ன்னு கிடச்சிருது. பியோட வேல்யூ 1ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடச்சிது. இதே மாதிரி மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. அப்போது ஏவும் சரி பியும் சரி 1ன்ற மாதிரி இருக்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அதனால் ஃபைண்ட் ஏ அண்ட் பி தான் கேட்டிருந்தாங்க. ஏ வந்துட்டு 1, பி வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து 9வது சம்மு. 9வது சம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம இது மாதிரியான சம்மை எக்ஸாம்பிள்ஸில் பார்த்துருக்கோம். பட் என்ன பண்ணணும் அப்படின்றத திரும்ப சொல்கிறேன். இதுக்கான நோட்ஸை தெளிவாக நான் எழுதியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1 விட பெருசாக இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி -1லேருந்து +1க்குள்ளே இருக்கும்போது இந்த இதை எடுத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி -3க்கு கீழே இருக்கும்போது -1 வரையும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா x-1 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மட்டும் தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சம்ம நீட்டாகவே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 3ஐ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எஃப் ஆஃப் 3 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எஃப் ஆஃப் 3 அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா x = 3. x = 3 அப்படின்னா எந்த இதுக்குள்ளே வரும்னா எக்ஸோட வேல்யூ 1 விட பெருசாக இருக்கணுன்றதில் வரும். அப்போ x + 2 அதில் நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது 5 கிடச்சிச்சு. அதே மாதிரி x = 0, x = 0 அப்படின்றத நான் இங்கே கொடுக்குறேன். x = f of x எனக்கு f of 0 எனக்கு வேணும்னால x = 0ன்னு கொடுக்குறேன். 0வோட வேல்யூ எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2ல் தான் நமக்கு கிடைக்கும். அதனால f of 0 = 2 அப்படின்ற மாதிரி கிடச்சிருது. அதுக்கடுத்து f of -1.5 f of -1.5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுதான். அதில் வந்து பார்த்திங்கன்னா -1.5 மட்டும் நம்ம என்ன பண்ணணும், கிளியராக சப்ஸ்டிடியூஷன் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். -1.5ஓட ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடம். தட் மீன்ஸ் x-1 அப்படின்றது தான் அவரோட ஏரியா. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x = -1/2 சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -2.5 சொல்லி கிடைக்குது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக நம்ம f of 3, f of 0, f of -1.5 கண்டுபிடிக்கலான்றது தெரியுது. அதே மாதிரி f of 2, f of -2, f of 2 கண்டுபிடிங்க. f of 2 கண்டுபிடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் கிடைக்குது x + 2ன்ட்டு. f of x-2 கிடைக்கும்போது x-1 அப்படின்ற மாதிரியான இந்த ஃபங்க்ஷன்ஸ் கிடைக்குது. ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது வந்து 4 ஆன்சர், இதுக்கு -3 ஆன்சர். ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா +1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதைத்தான் நம்ம வந்துட்டு 4th ஒன்றுக்கு ஆன்சர்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்கள் 10th சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. 10th வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 9th சம் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஃபங்க்ஷன் f -5,9 அப்படின்ற ரெண்டு விஷயத்தை மட்டும் கிளியராக சொல்லிவிட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு f வந்துட்டு -5லேருந்து 9 வரை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு டிக்ளேர் பண்ணுறாங்க. f of x = என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 6x + 1. அதே மாதிரி எப்படின்னா -5லேருந்து +2க்கு +2 விட சின்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ 1லேருந்து -5 வரையும். அப்போ 5x² - 1 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 வரையும்.
தட் மீன்ஸ் 2ல் இருந்து 3ல் 2 3 4 5 அப்படின்ற மாதிரி எலமெண்ட் வரையும் 6 வராது, ஏன்னா அது அப்படி கிடையாது, அதனால் வராது. அதே மாதிரி x-4 3x - 4 அப்படின்றது 6லேருந்து 9 வரையும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக இருக்குது. ஏன்னா அதில் வந்துட்டு ஈக்குவல்ட்டு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சம்மை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறோம். அவங்க என்ன பண்ண கேட்டிருக்காங்கன்னா, இந்த எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாமே எங்கே கிடைக்குமோ, எங்கே எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அது வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்து நீங்களே போட்டு ஆன்சர்ஸ் கொண்டு வர பாருங்கள். மெட்டீரியலை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நிப்பாட்டி வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அக்யூரேட்டாக ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இதில் ப்ளஸ் மைனஸ் போடும்போது எனக்கே சில இடங்கள் வந்துட்டு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுச்சு. பட் என்னென்னா ஆன்சர்ஸ் வராமல் போச்சு. அப்புறமேட்டு எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சர் தான் போட்டிருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஃபோர்த்து ஒன்றை நம்ம இதே மாதிரி மாடலில் நம்ம போடுறதுக்கு முயற்சி பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11th கொஸ்டினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா the distance is an object travel under the influence of gravity in time t seconds is given by 8 of t minus 1/2 gt squared plus at plus b. G is acceleration due to the gravity. A, B are the constants. Check if the function s of t is 111. கண்டிப்பாக இது வந்துட்டு 111 தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா, அதனால என்ன வேணுமோ அதை பூரா கிவனில் தெளிவாக எழுதிட்டேன். அதே மாதிரி நீங்களும் எழுதிக்கங்க. எழுதாமல் கணக்கு போட்டிங்க அப்படின்னா பாதி மார்க் கூட வராது. அதை பார்த்துக்குங்க. ஆஃப் அண்ட் ஆஃப் மார்க் மட்டும் தான் போடுவாங்க. அதே மாதிரி t = 0 s = 0 பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. t = 1 அதுவுமே என்ன பண்ணிக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா s of 1 கண்டுபிடிக்கிறோம். s of 1 கண்டுபிடிச்சிக்கோங்க. t = 2 அப்படின்றதுலையுமே s of 2 கண்டுபிடிக்கிறோம். எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 1 2ன்னு எடுத்துக்கிட்ட எலமெண்ட்ஸ் இங்கே எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட தான் ஜாயினிங்கில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னவாக இருக்குன்னா 1 ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது சின்ஸ் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் டி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் எஸ் ஆஃப் டி. ஸோ எஸ் த ஃபங்க்ஷன் எஸ்டி இஸ் 111 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட கனெக்ஷனில் இருந்தாலே அது 1 நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான் விஷயம். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது புரியாமல் நீங்கள் சம் போட முடியாது. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டு அவங்க என்ன கேட்க வராங்க அப்படின்றது கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா இட்ஸ் குட் திங். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட். த ஃபங்க்ஷன் T which maps temperature in Celsius into temperature in Fahrenheit F is designed by T of C is equal to F, where F is equal to 9/5 plus 9/5 into C ப்ளஸ் 32 ஃபைண்ட். என்னென்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ்க்கு டெம்பரேச்சரை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதிலிருந்து நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அந்த டெம்பரேச்சரை ஃபாரன்ஹீட்டுக்கு மாற்றலாம், இல்லைன்னா எப்படி மாற்றணும்னு ஐடியா பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயத்தை இங்கே நம்மளுக்கு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிவன் என்னென்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா T10 கிவன் வந்து பார்த்திங்கன்னா T of C தான் கொடுத்துருக்காங்க. அப்போ T0 வேணும்னா T of 0 தான் வேணும். அப்போது என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 9/5 into 0 ப்ளஸ் 32 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு 0 வச்சு 9 பெருக்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக கேன்சல் ஆகிடும். வெறும் 30 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அது வந்துட்டு என்ன இருக்கும்னா கிளியராக அப்டேட்டில் இருக்கும். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்துட்டு
28 டி ஆஃப் 28 டி ஆஃப் 28 நான் இந்த சைடில் போட்டிருக்கேன். நீங்கள் அது மாதிரி போடக்கூடாது, கீழே தான் போடணும். சரியா? டி ஆஃப் 28 வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதே மாதிரி ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணும்போது அது என்ன கிடைக்கும்னா 82.4 ஃபாரன்ஹீட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் -10 எஃப் ஆஃப் டி ஆஃப் -10 அதாவது டி இருக்க வேண்டிய இடத்துல பூரா என்ன பண்ணுங்கன்னா அதாவது சி இருக்க வேண்டிய இடத்துல பூரா -10 நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 14 ஃபாரன்ஹீட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டி ஆஃப் சியோட வேல்யூவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது டி ஆஃப் சி வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 212ன்ட்டு. இதிலிருந்து நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வந்துட்டு விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அது தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வீடியோ போடுறேன். ஓகே, ஃபிஃப்த்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா டி ஆஃப் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்த்து சென்டென்ஸை மட்டும் கிளியராக வாசிக்கிறேன். த டெம்பரேச்சர் வென் செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு தி ஃபாரன்ஹீட் வேல்யூ. ஃபாரன்ஹீட் வேல்யூவும் செல்சியஸ் வேல்யூவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், எப்படி ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, அதை பேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க கொடுத்துருக்கிறத வந்துட்டு நம்ம கிவன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஐடியா கிடைக்குது. எஃப் இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 40 அப்படின்ற மாதிரி நமக்கு கிடைக்குது. அது எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி ஆஃப் சி ஈக்குவல் டு சி, டி ஆஃப் சிக்கு பதிலாக நான் 9/5 சி 32ன்னு சொல்லி போடலாம். அதுக்கப்புறம் இந்த 32வை இந்த பக்கமே வச்சுட்டு 9/5 சியை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸில் வந்துடும். அது இல்லாத குறுக்கு பெருக்கல் எல்லாமே போட்டதுக்கப்புறம் என்ன வரும்னா 32 ஈக்குவல் டு -4/5 அப்படின்ற மாதிரி கிளியராக ஒரு அப்டேட் இருக்குது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5 இந்த பக்கம் போகுது, 4 இந்த பக்கம் போகுது. ரெண்டுமே மேலே இருக்க 4 கீழே வந்துடும், கீழே இருக்க 5 மேலே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நீட்டாக என்ன பண்ணலான்னா கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணும்போது 4 வச்சு நம்ம 32வை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுறோம். அப்போ 8 அப்படின்ற மாதிரி கிடைக்குது. 8 + 5 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சின்ற மாதிரி இருக்குது. அதில் கீழே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்ற மாதிரி இருக்குது. இதிலிருந்து சி ஈக்குவல் டு -40 அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக முடிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 12 சம்மையுமே உங்களுக்கு நான் தெளிவாக உங்களுக்கு நடத்தியிருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன அப்டேட் என்னால் வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் யோசனை பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறத கொஞ்சம் நிப்பாட்டினேன் அப்படின்னா இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம தெரியாமல் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கால்குலேஷன்ஸை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷன் தெரியலன்னா அந்த சம்மவே விட்டுறீங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. உங்களுக்கு அந்த கால்குலேஷன் எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ இந்த இடத்துல 38 -4 அப்படின்னு இருக்குன்னா எதை 8 முதல்ல மல்டிபிள் பண்ணணுமா இல்லை மைனஸை முதல்ல பண்ணணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இருக்குது. அதை வந்துட்டு BOD MAS அப்படின்ற ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டெல்லாம் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதோட நோட்ஸை ரொம்ப கிளியராக எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா மொதல் சம்மோட நோட்ஸு முதல் சம்மோட நோட்ஸ் தெளிவாக பார்த்துக்கங்க. முதல் சம்மோட நோட்ஸ் நிப்பாட்டி எழுதி பழகிக்கங்க. அடுத்து ரெண்டாவது சம்மோட நோட்ஸு, அடுத்து மூணாவது சம்மோட நோட்ஸ். அதாவது ரெண்டாவது சம்மோட கிராஃபிக்கல் ஃபார்ம் ஒன்று மிஸ்ஸிங்கில் இருக்கும், அதையும் எழுதிக்கங்க. அடுத்து மூணாவது சம்மோட நோட்ஸு, இதுலேயும் கிராஃபிக்கல் ஃபார்ம் இருக்குது, அதை கீழே பார்த்து எழுதிக்கலாம். கிராஃபிக்கல் ஃபார்ம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நாலாவது சம்மோட நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்குது. இது நாலாவது சம்மு. அடுத்து அஞ்சாவது சம்மு. அடுத்து ஆறாவது சம்மு. ஆறாவது சம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கீழே இருக்குது. அதில் ரேஞ்சை தான் முதல் செட்டில் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத அடுத்து இப்போ காட்டுறேன் பாருங்கள். இது வந்துட்டு செகண்ட் ஒன்.
அடுத்து செவன்த்து சம்மில் வந்து 2 சம் இருக்குது. 2 சம்மையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் எழுதியிருக்கேன். நீட்டாக நீங்கள் வந்துட்டு பைஜெக்டிவாக இல்லையா அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்டேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு செம்மை எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் செம்மை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராகவும் சொன்னேன். அதிலிருந்து எப்படி அது நாட் பைஜெக்டிவ் அப்படின்றதையும் தெளிவாக சொன்னேன். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து எயித்து செம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பியோட வேல்யூ ஏவோட வேல்யூவை தெளிவாக கண்டுபிடிச்சி நம்ம கொண்டு வரணும். அதில் இந்த சின்ஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்க்கு வேறு விதமாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சதுன்னா அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது கொஞ்சம் மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஒன் வே ஆஃப் மெத்தட் டு சால்வ் திஸ் சம் நம்பர் 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நைன்த்து சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் பார்க்கணும். நான் லெஃப்ட் அண்ட் ரைட்லாம் சேர்த்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, வரிசையாக எழுதி பழகுங்க, அதுதான் கரெக்டு. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே எயித்து செம்மில் கம்ப்ளீட்டாக 9th செம்மில் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அடுத்து 10th செம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக வந்துட்டு ஒவ்வொரு லைன் பை லைனாக அழகாக கொண்டு வரோம். ஃபஸ்ட்டு செம், செகண்ட் செம், தேர்ட் செம் அப்படின்ற மாதிரி வரிசையாக கொண்டு வந்து நான் நீட்டாக முடிச்சிருக்கேன். இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு நான் கிளியராக கொடுத்துருக்கேன். கரெக்டாக கால்குலேஷன் போட்டும் வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கால்குலேஷன் டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டமான கொடுக்கல. நான் ரொம்ப தெளிவாக தான் எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஈஸியாக உங்களுக்கு புரியும். அடுத்து 11th செம்மை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா t=0, t=1, t=2ன்னு போடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்ஸ் கிடைக்குது. பாருங்கள், t=0 போடுறப்ப b, d=1ன்னு போடுறப்ப ஆஃப் g + a + b அப்படின்ற மாதிரி கிடைக்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா t=2ன்னு போடுறப்போ 2g + 2a + b அப்படின்ற மாதிரி கிடைக்குது. இதனால நம்ம என்ன சொல்கிறோம்னா s(t) வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் டியூவில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு s(t)யில் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருக்கிறதுனால இது ஒரு 1 ஃபங்க்ஷன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஏன்னா அதை தான் அவங்க நம்ம பண்ண சொல்லியிருந்தாங்க, அதவே நம்ம பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th செம்மில் வந்து பார்த்திங்கன்னா டி அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்து அதை டெம்பரேச்சர்னு சொல்லி மேப் பண்ண சொல்லிவிட்டு அதிலிருந்து செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு டெஃபனிஷனும் கொடுத்துருந்தாங்க, F= அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா இதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் தெளிவாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். பாருங்கள், முதல் சம் வந்து t=0 அப்படின்றத தெளிவாக இங்கே உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன். அடுத்து t=28 அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கேன். t=-10, அப்புறம் அதாவது ஃபாரன்ஹீட் நம்ம கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நீட்டாக வந்துட்டு செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 100 அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவலாக இருக்கும்போது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதையும் நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். இப்போ இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் முடியுது. தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வேறு சஜஷன்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் தெளிவாக கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸை தெளிவாக பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணாதவங்க டெஃபினட்டாக இப்போயே உடனே கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கணும். இதுக்கு முந்தின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.